தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை தொடங்க உள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. ஆட்சியின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. இதற்காக தலைமை செயலகம் வரும் ஆளுநரை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்க உள்ளார். இதைத் தொடர்ந்து அவைக்குள் செல்லும் ஆளுநர் அரசின் உரையை ஆங்கிலத்தில் வாசிப்பார். அதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஆளுநர் உரையை தமிழில் வாசிப்பார். இதன் பின்னர் ஆளுநர் புறப்பட்டதும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது முடிவு செய்யப்படும். ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கும் கூட்டம் 2 நாள் அல்லது 3 நாட்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற விதிப்படி தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் பாட வேண்டும் என்றும் விதிப்படியே அனைத்தும் நடக்கும் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவை விதி எண் 176 படி கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் இசைக்கப்படும் என்ற விதிப்படியே அனைத்தும் நடக்கும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாற்று கருத்து இல்லை என்று தெரிவித்தார். அதாவது சட்டப்பேரவை விதி எண் 176/1 இந்த விதியின் அடிப்படையில் என்ன கடந்த காலங்களில் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும், இறுதியாக தேசிய கீதம் பாடப்படும் அப்படிங்கிறது விதி. அந்த விதிப்படி நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர் ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் சமம் என கருதி சட்டமன்றத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என எம்எல்ஏக்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த புத்தாக்க பயிற்சியில் தாவேக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக, பாமக, விசிக, இடதுசாரிகள், IUML ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். திமுக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் புத்தாக்க பயிற்சி குறித்து எம்எல்ஏக்களை முதல்வர் விஜய் சந்தித்து கலந்துரையாடினார். துறை சார்ந்த விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்ததா என எம்எல்ஏக்களிடம் கேள்வி எழுப்பினார். அனைவருக்கும் பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் என தெரிவித்தார். அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சமம் என கருதி சட்டமன்றத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கினார். மக்கள் பிரச்சினைகளை சட்டமன்றத்தில் எதிரொலிக்கும் வலுவான எதிர்க்கட்சியாக திமுக இருக்க வேண்டும் என கட்சி எம்எல்ஏக்களுக்கு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை ஆளுநர் RV அர்லேக்கரின் உரையுடன் தொடங்க உள்ளது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மு.க. ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு உள்பட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திமுகவின் குரல் முதல் குரலாக ஒலிக்க வேண்டும் என கூறினார். சட்டமன்றத்தில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், மக்கள் பிரச்சினைகளை எதிரொலிக்கும் கட்சியாக திமுக இருக்க வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மு.க. ஸ்டாலின் வழங்கினார்.